ஜாஃபர் சாதிக் இவரை நம்ம மறந்துருக்க முடியாது. திமுகவில் ஒரு பொறுப்பில் இருந்தாருங்கிறதுக்காக அவரை அவர் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால மத்திய போதை தடுப்பு பிரிவு இவர் மேலே அபாண்டமாக படியை சுமத்தி இவர் ஒரு பெரிய பாஸ், உலகம் முழுக்க இவருக்கு நெட்வொர்க் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னலாம் பிரச்சனை பண்ணி இவரை உள்ளே பிடிச்சி போட்டாங்க. வெளியில் ஜாமீனில் வெளியே வர முடியாத ஒரு பிரிவில் உள்ளே தூக்கி போட்டு கடைசியில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அவர் ஜாமீன் கேட்டு மனு போட்டப்போ அந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? ஜாஃபர் சாதிக்கு ஜாமீன் கொடுக்குறோம், இவர் நேரடியாக சம்மந்தப்பட்டது எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறது நீதிபதியோட கருத்து. இப்போ இதுக்காக என்ன சொல்கிறீங்க? இதன்படி அதாவது நம்ம யூடியூப்லேயே நம்ம பார்த்தோம் எந்த அளவு பொய்களை ஏற்றி பல கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் ஜாதிக்கிற்கு எதிராக எந்த ஒரு ஆதாரத்தையும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சமர்ப்பிக்காததால் அவருக்கு டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவில் ஜாஃபர் சாதிக் மீது வழக்கு பதிவு செய்ததும் செல்லாது என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனால் அரசியல் காரணங்களுக்காக பதிவு செய்யப்பட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 50 கிலோ எடை கொண்ட சூடோபெட்ரைன் என்ற போதைப்பொருள் வைத்திருந்ததாக தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேரை டெல்லியில் வைத்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவர்கள் சென்னையை சேர்ந்த திமுக முன்னாள் நிர்வாகியான ஜாஃபர் சாதிக் தலைமையில் இயங்கியதாகவும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கு சுமார் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தியதாகவும் கூறி சாதிக்கை மார்ச் 9ஆம் தேதி கைது செய்தனர். இதையடுத்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் ஜாஃபர் சாதிக் மீது அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. இவ்வழக்கில் ஜாமீன் கோரி டெல்லி பட்டியாலா நீதிமன்றத்தில் ஜாஃபர் சாதிக் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி சுதீர்குமார், போதைப்பொருள் கவனிச்சிங்களா, குற்றவாளிகள் எப்படியாவது இஸ்லாத்தை களங்கப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இவருடைய நோக்கமே, இந்த இந்துத்துவாதிகளோட நோக்கமே. எல்லா இடத்துலையும் இந்துத்துவாதிகள் இருக்கிறதுனால இது நமக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியமாக தெரியல. அதான் அது பற்றி செய்தி ஒன்று பார்ப்போம். வரும் 2006 தேர்தல் வரை இஸ்லாமிய சமூகம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். சென்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு முன் ஜாஃபர் சாதிக் என்னும் முஸ்லீம் பெயர் கொண்டதாலேயே, அதுவும் அவர் திமுக என்பதாலேயே இப்படி ஒரு பொய் கேஸ் போட்டு அவரை இன்டர்நேஷனல் போதை கடத்தல் மன்னனாக உருவப்படுத்தி ஆட்சியை கலைக்கும் முறை போனார்கள். அது இப்போது ஊற்றி கொண்டது. அதற்கு முன் ஒரு முஸ்லீம் கார் சிலிண்டர் வெடித்து இறந்து போனதை கோயிலுக்கு பாம் வைக்க போனதாகவும் அவரை அகில உலக தீவிரவாதியாகவும் சொல்லி கலவரத்துக்கு தூண்டி அதுவும் ஒன்றுமே இல்லாமல் போனது. உலகிலேயே அமைதியான பாட்ஷா அவர்களின் மரண ஊர்வலத்தை கலவரமாகவும் தீவிரவாதிகள் ஒன்று கூடல் எனவும் காட்டி போட்டி ஊர்வலம் நடத்த அதுவும் ஊற்றி கொண்டது. மத நல்லிணக்க சின்னமாம் சிக்கந்தர் மலை பிரச்சனை உருவாக்க இப்போது வரிந்து கட்டி வருகிறார்கள். அதுவும் மக்கள் ஆதரவு இல்லாமல் ஊற்றி கொண்டது. ஆக சங்கி கலவர போதிகள் வரும் 2026 தேர்தலுக்கு முன் அடுத்த கலவர திட்டத்தை நிச்சயம் ரெடி பண்ணியிருப்பார்கள். நாம் தான் உணர்ச்சி வசப்படாமல் எச்சரிக்கை உணர்வுடன் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். கலவரத்தின் மூலம் கிடைக்கும் ரத்த ருசி தவிர இவர்களுக்கு வேறு எந்த அரசியலும் தெரியாது. மேற்கண்ட விஷயங்களுக்கு ஒரே ஒரு சாம்பிள் இந்த வீடியோ, அதையும் பாருங்கள், அதையும் கேளுங்க. இப்போது இவர்களின் நோக்கம் நல்லா தெரிஞ்சிருச்சிங்களே. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுக்கு இஸ்லாமிய முத்திரை குத்தி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி ஊதி பெரிதாக்க வேண்டியது. இதில் எச் ராஜா என்ன சொல்கிறாப்ப தெரியுங்களா? என்ன கொழுப்பு இருக்கும் இவங்களுக்கு, இது மாதிரி போயிட்டு இதில் போயிட்டு மலையில் போயிட்டு பீஃப் சாப்பிட்றது. அதில் நவாஸ்கனி பீஃப் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அவர் நவாஸ்கனி உடனே நான் பீஃப் மேலே போய் சாப்பிட்டேன் அப்படின்னு நிரூபிச்சிட்டா நான் எம்பி பதவியை அதாவது ராஜினாமாவும் பண்ணுறேன். எச் ராஜா அதே போல் தன்னுடைய பதவிகள்லாம் ராஜினாமா பண்ண தயாரானு கேட்டதுக்கு வாய் மூடிட்டார். ஆக இந்த சங்கிகள் பொய்களை தான் மூலதனமாக வச்சு செயல்படுறாங்க. இதே இந்த ராஜா இவருடைய ஒரிஜினல் யாருங்க, எங்கேருந்து வந்தார்? பீகார். இவருடைய தகப்பனார் இங்கே ஆர்எஸ்எஸை வளர்க்குறதுக்காக ஆர்எஸ்எஸ் கும்பலால் அனுப்பப்பட்டவர். அவர் இங்கே பண்ணிவேன்னு என்னென்னோ பண்ணி பார்த்தாரு, முடியல. இப்போ அவர் மகன் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறார். அவ்வளோதான். இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் சரி, பெரியார்
அந்தளவு விதைச்சிட்டு போனதுனால தான் இன்றைக்கி இந்த எச் ராஜா போன்றவர்களுடைய இந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே வந்து நம்மளை வந்து சென்றடையலை. ஆனால் வட மாநிலங்களில் பெரியார் சரியாக புரிஞ்சிக்காமல் போனதுனால தான் அங்கே வந்து இந்த அளவு கலவரங்கள் நடக்குது, பிரச்சனைகள் வளருது. எனவே இந்த எச் ராஜா போன்றவர்கள் தங்களுடைய உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கணும். தாங்கள் யார் முதல்ல, அதாவது என்ன கொழுப்புன்னெலாம் கேட்குறீங்க தெரியுங்களா? அதையே நாங்கள் திருப்பி கேட்குறோம். உங்களுக்கு என்ன ஒரு கொழுப்பு? பீகார்லேருந்து வந்து இங்கே வந்து அதுலேயும் வந்து உங்களுக்கு இந்த மொழி வந்து அந்நியம், இந்த கலாச்சாரம் அந்நியம், இந்த தமிழ்நாடு அந்நியம், அப்படி இருந்துக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு மக்களை வந்து பிரித்து ஆள்றீங்களே, உங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அப்படி நாங்கள் திருப்பி கேட்கலாமா இல்லையா? அதே போல் இங்கே வந்து ஆடு மாடுகளை ஓட்டிக்கிட்டு வந்து இங்கே வந்து டென்ட் அடித்து எப்படி இஸ்ரேலில் வந்து பாலஸ்தீனர்கள் வந்து யூதர்களை அனுபவித்தாங்களோ அதே போல் இங்கே வந்து தமிழர்கள் அவங்களாம் அனுபவித்தாங்க. ஆனால் அவர்களை வந்து அந்த திராவிடர்களை வந்து நீங்கள் வந்து சூத்திரர்கள்னு சொல்லி அவர்களை வந்து இழிவாக்கி பிறவியில் இழிவா எழுதி வச்சு இன்றைக்கி வரைக்கும் அவர்கள் கோயில்கள்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு அங்கே உள்ள தமிழில் ஓதக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணுற உங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும்னு நாங்கள் கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? என்ன ராஜா அவர்களே, இதுக்கெல்லாம் பதில் இருக்குது அவங்கள்ட்ட? இருக்காது. ஆனால் வந்து இது வந்து இணைய உலகம். நீங்கள் என்ன தான் கூவினாலும் அடுத்த நிமிஷமே ஆதாரங்கள் வந்து கடகடன்னு கொட்டிடும். அதனால் நீங்கள் பழைய நாள் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து வாயில் வந்ததெல்லாம் விட்டுட்டுருக்காதீங்க. அது உங்களுக்கு தான் கெட்ட பேராகும், உங்களுடைய இருப்புக்கு தான் பிரச்சனையாகும். அதனால ஞாபகத்தில் வச்சுங்க.